ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெருங்குறைகள் கொண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? இந்த நட்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம், உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். அவயவங்களில் ஒன்றாயிரம் இல்லாத போதே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்கள். சங்கீதம் 139 16ஆம் வசனத்தில் ஒன்றுமே இல்லை, அந்த இடத்துல ஆண்டவர் உருவாக்குகிறார். என் அவயவங்களில் ஒன்றும் இல்லாத போதே அவர் அவர் ஒரு வேறுபடும் நாட்களை புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாருன்னு அந்த வசனத்தை முடிக்கிறார். இப்போது எழுதி வைத்திருந்தாராம், புத்தகத்தில் எழுதி இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. முந்தையே எழுதிட்டார், ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல கூட அவர் என்ன சார், நாம் எப்படி இருக்கணும், எப்படி உருவாக வேண்டும், எப்படி எந்த இடத்துல இருக்கணும், எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி எழுதி வச்சிட்டார். அதான் அவயவங்களில் ஒன்றாகில் இல்லாத போதே அவைகள் உருவேற்படும் நாட்கள் எல்லாத்தையும் என்ன செய்தார். அது எந்த நாளில் கண் உருவாகணும், எந்த நாளில் கை கால் உருவாகணும், எந்த நாளில் இதயம் உருவாகணும், எந்த நாளில் முடி உருவாகணும், எந்த நாளில் முழு குழந்தையாக உருவாகணும், இது எல்லாம் அவர் என்ன செய்தார், நமக்கு முள்ளுக்குட்டியே எழுதி வச்சிட்டார். அதான் என் அவயவங்களில் ஒன்றாகில் இல்லாத போதே அவர் எழுதி வச்சிட்டாராம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பிறக்க முன்பே நம்மை பற்றி என்ன எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி எழுதி வைத்து விட்டார் நம்முடைய தேவன். நாம் விசுவாசித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட்டது என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கணும். குறைவுபட்ட மனதோடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென்.